அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 162 163 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா அந்த ஒரு ஊஷன் சிட்டிக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க. இப்போது எல்டர்ஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அந்த இடத்துல ஒரு சிலை இருக்குங்க. அந்த சிலையை பார்த்த உடனே அதில் இருக்க பவர் வந்து இவனை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில் பவர் அப்படிங்கிறது இருக்குது. அது இப்போ கட்டினதில்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அந்த வில் பவர் வந்து இவனை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இவன் வேற சும்மா இல்லாமல் அதை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய அந்த பவர் என்ன பண்ணுது, இவனோட சோலியை அப்படியே உடைக்கிற அளவுக்கு இருக்குது. இவன் வந்து அரண்டு போகிறான். அந்த டைமில் எல்டர் வந்து குரல் கொடுக்குறாரு, டே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் இவனுக்கு புரியுது, ஓ இதெல்லாம் இல்யூஷனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிலையோடைய வில் பவர். நம்ம ஹீரோக்குள்ளே அந்த சீனியர் இருக்காங்களா, அவங்க தான் சொல்கிறாங்க, இந்த ஒரு சிலைக்கு வந்து வில் பவர் அப்படிங்கிறது இருக்குது, நீ வந்து அதை உத்து பார்த்துக்கிட்டு இருக்காத, உன்னோட சோல் பவருக்கு உன்னால் அதை தாங்க முடியாது, கிளம்பி போ அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயுமே வந்து ஒரு சில சிலைகள் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கேள்வி என்னென்னா, என்னடா இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தோம், ஏன் மெயின் ஹாலுக்கு போகாமல் சைடு ஹாலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக இவங்களை கூப்பிட்டு போகிறாங்கல்ல, இதில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்குது. இவனுங்க இருக்கானுங்க பாருங்க, பக்கி பயவுலங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவன் என்ன சொல்கிறானுங்க, போயிட்டான் உள்ளுக்குள்ளே போயிட்டான், நல்லா மாட்டினான், உள்ளே வந்து காட் லெவல் ஃபார்மேஷன்லாம் இருக்குது, அவங்ககிட்ட காட் பேட்டர்ன் இருந்தான், செத்தாண்டா சேகன்ற மாதிரி பேசுகிறானுங்க. இன்னொருத்தன சொல்கிறான், அவனை மட்டும் நம்ம டிஃபீட் பண்ணி அவனோட சீக்ரெட் டெக்னிக்கை வாங்கிட்டோன்னு வச்சுக்கோ, காட் செலெக்ஷனில் நீ தான் அப்படிங்கிறானுங்க. மொத்தத்தில் சொந்த முயற்சியில் அவனை எதுவும் பண்ண மாட்டான் போல தெரியுது. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா லின்ஃபங்க்கு அதிர்ச்சி. ஆஹா, ஊரில் இருக்கக்கூடிய மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க பசங்கள்லாம் எல்டர்னு நின்றுட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுங்களும் அப்படி தான் இருக்கானுங்க. ஸோ உள்ளுக்குள்ளே போன உடனே அவனுங்க கேட்குறானுங்க, நீ தான் லின்ஃபங்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, நான் தான் லின்ஃபங் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து டோக்கன் கொடுத்தாரு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த டிவைன் பூலில் வந்து குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன், உங்கள் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்த என்ன சொல்கிறான்னா, தம்பி அதெல்லாம் அப்புறமா பேசலாம்ப்பா அப்படிங்கிறான். எதை அப்புறமா பேசலாமா, அப்புறம் எதுக்கு என்ன வர வச்சிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும், எங்களுக்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. என்ன கேள்வி கேட்கணும் கேளுங்க அப்படிங்கிறான். அதான் அவனுக்கு கேட்குறானுங்க, உன் பின்னாடி இருக்கிறது உன்னுடைய தங்கச்சி தானே அப்படிங்கிறானுங்க. ஆமாம் தங்கச்சி தான் அப்படின்ன உடனே, அவளுக்கு வந்து அண்டர் வேர்ல்டு கிளானுடைய ஷூரா பாடி இருக்குல்ல அப்படிங்கிறானுங்க. இவனுக்கு புரிஞ்சு போச்சு, ரைட்டு, இவனுக்கு வந்து என்னை விசாரணை பண்ணுறானுங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அதான் அவன் சொல்கிறான், ஆமாம் இருக்குது, இப்போ என்ன அதுக்கு அப்படின்ன உடனே, இந்த மாதிரி நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்தோம், இன்ட்ராகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நீ வந்து முடியாதுன்னு மறுத்திருக்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட சப்பார்டினேட்ஸ் எல்லாருமே வந்து அடிச்சிருக்க, அவங்கள வந்து நீ காயப்படுத்திருக்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இவன் என்ன கேட்குறான், அவள் வந்து எந்த தப்புமே பண்ணல, அப்படி இருக்கும்பொழுது எந்த ப்ரூஃப் வச்சு நீ வந்து இன்ட்ராகேட் பண்ணணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, அவகிட்ட தான் ஷூரா பாடி இருக்குல்ல, அப்போ அது வந்து ப்ரூஃப் கிடையாதா அப்படின்னு கேட்குறானுங்க. அதான் இவன் சொல்கிறான், டேய் அவள் எந்த தப்புமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது, யாரையுமே ஹர்ட் பண்ணதும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கான்றது உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த மனுஷன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, அவரை ஹீரோன்னு நீ தான் சொல்கிற, ஹீரோட பொண்ணை இப்படி தான் நடத்துவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, தம்பி இந்த பேர் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வேற, தப்பு அப்படிங்கிறது வேற, நீ வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிற, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அப்படி பேசுனா அதுக்கப்புறம் அதில் மொராலிட்டியே இல்லையா அப்படிங்கிறானுங்க. இவன் என்ன கேட்குறான்னா, அதெல்லாம் சரி, ஸோ நீயே வந்து முடிவு பண்ணுருவ, ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே போடுவேன், இன்ட்ராகேட் பண்ணுவேன், இதில் மட்டும் மொராலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான். இப்போ இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவானா. இப்போ பக்கத்தில் இருக்கிறவர் அவனை தடுத்து நிறுத்துறாரு. இங்கே பாரா, சின்ன பசங்கெல்லாம் கோவத்தை காட்டாத, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான், இந்த பேர் தம்பி, நாங்கள் வந்து எதுவும் காரணம் இல்லாமல் செய்யலை, அதுக்காக தான் உன்னை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதான் அவன் சொல்கிறான், எதுக்கு இன்வைட் பண்ணீங்க, என்னை கூப்பிட்டு வச்சு இன்ட்ராகேட் பண்ணுறதுக்கு தானே, அதுக்கு தாண்டா வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான். இப்போ அந்த ஆளுக்கு மறுபடியும் கோவம் வந்தது. ஏண்டா ஒரு சின்ன பையன் நீ என்ன, நீ கண்டினியூஸாக ரூடாக பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறானுங்க. இவன் என்ன சொல்கிறான், என் தங்கச்சி எந்த தப்புமே பண்ணது கிடையாது, யாரையுமே ஹர்ட் பண்ணது கூட கிடையாது, அவளை கூப்பிட்டு வச்சு நீங்கள் இன்ட்ராகேட் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க, இது வந்து ரூடாக தெரியலையா உங்களுக்கு அப்படிங்கிறான். அதாவது அவன் எது பேசினாலும் சரி ஏட்டிக்கு போட்டு இவனும் பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, நீ வந்து எனக்கு ஒரு சில விஷயத்தை கிளாரிஃபை பண்ணு அப்படிங்கிறானுங்க. என்ன கிளாரிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். அவனுங்க இப்போ கேள்வி கேட்குறானுங்க பாருங்க, உனக்கு வந்து 16 வயசு இருக்கும்போது நீ வந்து எம்பரர் கிரேட் மார்ஷல் சோல் அப்படிங்கிறத கண்டென்ஸ் பண்ண, அது உன்னோட ஃபியான்ஸே தூக்கிட்டு போயிட்டா, நீ அதுக்கப்புறம் 2 மாதத்துலேயே மறுபடியும் இன்னொரு மார்ஷல் சோல் அப்படிங்கிறத கண்டென்ஸ் பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் 2வது முறை உன்னோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா நீ எங்கே போனாலும் சரி டீமன்ஸ் அப்படிங்கிறது அங்கேருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்குது, ஸோ இதை எப்படி நீ கனெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல்
1 வருஷத்துக்குள்ளே நீ வந்து பார்த்தீன்னா ஏன்ஷியன் டீமன்ஸ் கூட சண்டை போகிற அளவுக்கு வந்துட்ட, இதெல்லாம் எப்படி, நீ எப்படி மார்ஷல் சோலை கண்டென்ஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் என்னோட பர்சனல் விஷயம், அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, தம்பி இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, நீ வந்து எப்படி ஒவ்வொரு முறையும் டீமன்ஸ் கூட சண்டை போட்டு அதை வந்து தோக்கடிக்கிற, அதுக்கப்புறமா நான் வந்து உன்னோட சோலை சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறானுங்க. அதாவது இவனோட சோலை சர்ச் பண்ணி அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் எல்லாம் பார்க்கணுமா. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு இந்த கிழட்டு பசங்க எதுக்கு பிளான் பண்ணுறானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறான். இப்போ அவனுக்குள்ளே இருந்த அந்த பறவை சொல்லுது, அது என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு உன்னோட சோலில் இருக்க சீக்கிரட்டை பார்க்கணுன்னு பார்க்குறானுங்க, நீ எப்படி மார்ஷல் சோலை கண்டென்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா சீக்கிரட்டும் எடுக்கணும்னு பார்க்குறானுங்க, ஜாக்கிரதையாரு அப்படிங்குது. இவன் என்ன சொல்கிறான்னா, அவன் எவ்வளோ பெரிய வித்தகாரனாக இருந்தாலும் சரி என்னோட சோல்குள்ளே வந்து பார்க்குறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த எல்டர்ஸ் கிட்டே இவன் சொல்கிறான், இங்கே பாரு, இந்த சோல் சி அப்படிங்கிற இடத்துல தான் சோல் இருக்குது, சரியா, அதுக்குள்ளெல்லாம் எல்லாரையும் விட்டுற முடியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே சீக்ரெட் அப்படிங்கிறது இருக்குது, உன்னோட சீக்ரெட் நீ வெளில சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நீ சொல்கிறல நான் வந்து டீமன்ஸ் கூட சேர்ந்து வேலை செஞ்சேன்னு, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, உன்னுடைய வார்த்தை மட்டும்தான் இருக்குது, எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் நீ எப்படி என் மேலே முதல்ல அக்யூசேஷன் அப்படிங்கிறத போடலாம், உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குறான். அந்த ஆள் பார்க்குறான், இந்த பையன் ஓவரா பேசுகிறான்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு தம்பி, எங்கள் டெம்பிள் வந்து உலகத்தையே ப்ரொடெக்ட் பண்ணுது, நான் வந்து அதோட எல்டர், நான் ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக பார்ப்பேன், எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறான். இவனோட அட்டாக் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம ஆன்செஸ்டரை விட இவனுடைய பவர் வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சுங்க. லிட்டலாக இவனுங்களை பைத்தியம்னு திட்டிட்டான். திட்டிட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ வந்து வெறும் எல்டர் தான், நீ எப்பத்துல இருந்துடா ஊஷன் டெம்பிளையே வந்து ரெப்ரசென்ட் பண்ணன்னு சொல்லிட்டு இவனோட அந்த மிரரை வெளியில் எடுத்துட்டாங்க. இப்போ அந்த எல்டர் என்ன சொல்கிறான்னா, டே பையா ஓவரா பேசாத, நீ இன்னும் மூசா கூட வளரல, அதுக்குள்ளே ரொம்ப ஓவரா போகிற நீ, இங்கே பாரு, உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன், ஒழுங்கு மரியாதை உன்னோட சோல் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண, நான் உள்ளுக்குள்ள வந்து பார்க்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், டேய் அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாதுடா, நீ எதுக்கு பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என்னோட சோல்குள்ளே வந்து என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் திருடணும்னு தானே பார்க்குற, இதுக்காக தானே டீமன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கதை கட்டி விட்டுட்டு இருக்க அப்படிங்கிறான். அந்த ஆளுக்கு பயங்கர கோவம் வந்தது. அவன் மறுபடியும் அட்டாக் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, டேய் நான் வந்து செலஸ்டியல் ரெல்மில் இருக்கேன்டா, உன்னோட சீக்கிரட்டை நான் ஏன் திருடணும் அப்படிங்கிறான். இப்போது நம்ம ஹீரோவில் தாக்கு பிடிக்க முடியலங்க, அட்டாக் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அவனுக்குள்ளே இருக்க சீனியர் இருக்காங்களே, அவங்க வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க திட்டுறதே ஓப்பனாக கேட்குது எல்லாருக்குமே, யாரா அது பேசுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. இப்போ அவங்களுடைய பவர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு மிரரை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட் பண்ணி இந்த ஒரு அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்பர்ஸ் பண்ணிடுது. இன்ஃபங்கோட சிஸ்டர் பார்க்குறா, இவனோட ஆராவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்க்குறா. நம்ம ஆன்செஸ்டரும் பார்க்குறாரு, ஆஹா இது செலஸ்டியல் ரெல்மோட ஸ்ட்ராங்காக இருக்கே, அதனால தான் இந்த பையன் எல்லா இடத்துக்கும் சண்டைக்கு போகிறான் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. அவனுக்கு என்ன யோசிக்கிறானுங்கன்னா, பாத்தியா எவிடன்ஸ் கிடைச்சிச்சு, உன்னோட உடம்புக்குள்ள வந்து டீமன் கிங்கோட க்ளோன் இருக்கு, அதனால தான் நீ எங்கே போனாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்க, ஓப்பனாகவே எவிடன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிச்சு, இதுக்கு மேலே நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. இப்போ அவனுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காட் லெவல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறாங்கப்பா. இந்த காட் லெவல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து ஏகப்பட்ட பீஸ்ட் அப்படிங்கிறது வருது. ஒவ்வொரு பீஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலஸ்டியல் ரெல்ம் சொன்னோம் இல்லையா, அந்த லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஆன்செஸ்டர் கூட ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ஆளே திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ மொத்த பீஸ்ட்டுமே வெளியில் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது மறுபடியும் அந்த சீனியர் இருக்காங்களே, அவங்களுடைய பவர் என்ன பண்ணுது, இந்த ஒரு ஃபார்மேஷனை காலி பண்ணிடுது. அவங்களும் வெளியில் வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய மார்ஷல் சோல் அப்படிங்கிறத கண்டென்ஸ் பண்ணுறான். அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆப்போனன்ட்ஸுமே என்ன பண்ணுறாங்க, திரும்பி அடிக்கலான்னு பார்க்குறானுங்க. ஆனால் இவனுங்களை விட இவங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆக்சுவலாக சண்டையே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த எபிசோடில் சண்டை எங்கே போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.